like I'm floating in. Break out, I've got to see. So guys, welcome back to my channel. Channel subscribe பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம சேனல்ல வந்து மைக் அண்ட் டிராவல் ரிலேட்டடான வீடியோஸ் தாங்க போட்டுகிட்டே இருப்போம். ஸோ இதான் என்னோட வண்டி. ஸோ இந்த வண்டியை பற்றின வீடியோ தான் நிறைய வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீஸ்ட் வந்து படம் வந்து பார்த்து வந்தாச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்து வந்துச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது ஒன்றா இருக்குது, ஸோ அங்கே இருக்கிறது ஒன்றா இருக்குது. ஏன்னா படம் ஜோனலே வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்கிறது, விஜய் வந்து ஓவர் ஆக்டிங்காக காமிச்சிருப்பாங்க. விஜய் வந்து நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப இந்த பழைய இது அந்த பழைய விஜயெல்லாம் நிறைய கவுண்டர் கொடுப்பாங்க, ஓவர் ஆக்டிங் மாதிரிலாம் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே என்னது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் விஜய் மாதிரி இருக்கும் எதாக இருந்தாலும். அப்படி இருந்தால் ஒரு ஸ்டிஃப் அண்ட் ஸ்ட்ரைட்டாக சிரிக்கவே மாட்டாருங்க நம்ம தளபதி. ஸோ சிரிக்காமல் எல்லா பற்றியும் கலாய்ச்சிருப்பார். யாராக சொல்லியிருக்காருங்க. ஸோ பொலிட்டிக்கல்னால் அப்பப்போ லைட்டாக அப்படின்னு பொலிட்டிக்கலை பற்றி லைட்டாக எடுத்து விட்டுருப்பாரு. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் வந்து வேறு ஜன்னலில் கொண்டு போயிருப்பார். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக டேர்ஸ்லிங்காக போகிற மாதிரி இருக்கும். பட் வந்து என்னென்னா முழுக்க வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின்ஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல்லு தளபதியை வச்சு தான் படமேவும் ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே தளபதிக்கிட்ட தான் இருக்கும். ஸோ காமெடி சீக்வன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இடையிலே தளபதிக்கும் நிறைய உள்ள கொடுத்துருப்பாங்க. அவரே லைட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் யோகி பாபு, அப்புறம் இன்னொருத்தர் ஒரு பேர் மறந்து போச்சு. ஸோ அவரும் சேர்ந்து வந்து லைட்டாக காமெடி பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்டரில் இருந்தாங்களே அந்த காமெடியன்ஸ் எல்லாமே இதுலேயும் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து அந்த லைட் சீக்வன்ஸ் அதெல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி அப்படியே நம்ம தளபதியை வச்சேவும் அந்த கரெக்டாக நம்ம தளபதியை வச்சு அந்த காமெடி சீக்வன்ஸை அப்படியே மேட்ச் பண்ணியிருப்பாங்க. பட் செகண்ட் ஆஃப் தாங்க அப்படியே வந்து அப்படியே ஜோனலாகவே அப்படி வேறு மாதிரி கொண்டு போவோம். உண்மையாக போய் பாருங்கள், படத்தை போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஏன்னா தேட்டரில் போய் பார்க்குறப்போ அந்த ஃபீல் வருது. ஸோ என்னடா அது அப்படி படமே வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருப்பாரோ. முருகதாஸ் வந்து எப்படி வித்தியாசமாக பண்ணிப்போம், அதே மாதிரி வந்து நெல்சன் வந்து இதில் வந்து விஜய் வந்து கம்ப்ளீட்டாக அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு இப்போ வந்து நம்ம தளபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 ஏஜ், அந்த ஏஜ் கேட்டகரியே தெரியாத அளவுக்கு அந்த டான்ஸு எல்லாமே மிரட்டிடும். என்ன சொல்கிற மாதிரி ஹீரோயின்ஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்காதுங்க. அதை வந்து ஓப்பனாக சொல்லி ஆகணும். ஸோ லவ் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோவெல்லாம் இருக்காது, சுமார் லைட்டாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். உண்மையிலே வந்து எல்லா பத்துக்குமே பிடிச்சிருக்கும். பட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறது ஒரு மாதிரி இருக்கும். பட் அங்கே தேட்டரில் படம் வந்து சீக்வன்ஸ் ஃபுல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் உறுதி. ஏன்னா வந்து நானும் அப்படி தான் நினச்சி போனேன். ஆனால் படம் ஜோனலே வேறு மாதிரி இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்களும் போய் படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். உண்மையிலே வந்து படம் வந்து ஒரு வித்தியாசமான நெல்சன் வந்து ஒரு வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லா கொடுத்துருக்காரு, சரிங்களா? ஸோ இதாங்க நம்ம பீஸ்ட் பற்றின ரிவ்யூ. ஸோ இன்னும் நீங்களும் நிறையா ரிவ்யூலாம் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு படம் எப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.